கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினால உங்கள் யாவரும் நான் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறோமா என்று கேட்டால் எல்லாம் சொல்லுவார்கள், ஆம், அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுவார்கள். எப்படி எவ்விதமாக அன்பு கூறுகிறீர்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் வேத வாசிக்கிறோம், சபைக்கு போகிறோம், உபவாசிக்கிறோம், தசம பாகங்களை கொடுக்கிறோம், காணிக்கைகள் செலுத்துகிறோம், இவ்விதமாக நாங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மையாகவே கர்த்தர் அவரிடத்தில் எப்படி அன்பு கூறுவது என்று சொல்லி நம் வசனத்துல பார்க்கும் என்று சொன்னால், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். எப்படியாம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளையை நாம் கை கொள்வதினாலே நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அப்படி என்னதான் அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், உண்மை போல பிறனை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி. பாருங்க, நம் கர்த்தருக்காக நாம் எந்த ஒரு லெவல் போயிட்டு, எந்த ஒரு அடிமட்டத்திற்கு போய் கூட கர்த்தருக்காக செய்வதற்கு நாம பின் வரமாட்டோம். எப்படியாவது இதாக செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம செஞ்சிருவோம். ஆனா அவர் சொன்ன கட்டளை பிறனை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு மனசு மட்டும் நமக்கு வராது. பிறனை மட்டும் நம்ம நேசிக்க மாட்டோம், ஆனா கர்த்தருக்காக என்ன வேணாலும் செய்வோம். இவ்விதமாக கர்த்தரிடம் நம்ம அன்பு கூற முடியாது. பிரியமான தேவச்சனம், இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம் என்று சொன்னாக்கா, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் நாம் வாசிக்கும் பொழுது அதுல நாம் பிறனை நேசிக்காமல் நம்ம மனுஷர் பாஷையில பேசினாலும், நாம் தேவ தூதர்களுடைய பாஷையில பேசினாலும் அது எப்பேற்பட்டதா, அது சத்தமிடுகிற வெண்களை போலவும் ஓசிடுகிற கைத்தால போல இருக்கும். அது மாத்திரமல்ல, நாம் தீர்க்க தரிசனங்கள் சொன்னாலும், நாம் ரகசியங்கள் பேசினாலும் பிறனை நம்ம நேசிக்கல அப்படின்னு சொன்னாக்கா அது ஒன்றுமே இல்லை. நம்மளுடைய சரீரங்களை நாம அதாவது அக்கினியில ஒப்பு கொடுத்தாலும், நெருப்புக்கு கொடுத்தாலும், நம்ம என்ன செய்தாலும், ஆனால் பிறனை நேசிக்கலனாக்கா அந்த அன்பு ஒன்றுமில்லை. பிரியமான தேவச்சனமே, நாம நேசிக்கிறோம் என்று சொல்லி நாம ஜெபிப்பது, வேத வாசிப்பது, சபைக்கு போகிறது, காணிக்கை கொடுக்கிறது, உபவாசிக்கிறது, இதெல்லாம் கிறிஸ்தவர்களாகிய நாம பேசிக்கான செய்ய வேண்டிய ஒரு காரியம். கட்டாயமாக செய்கிறார்கள், அதுல எந்த ஒரு தவறில்லை, செய்ய வேண்டும். ஆனால் இது நிமித்தமாய் நாம் தேவனை அன்பு கூறுகிறோம் என்றால் இல்லை. நாம் தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி பார்க்கும்போது, பிறனை நேசிப்பதில் மாத்திரம்தான் நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூற முடியும். அது மாத்திரம்தான் வழி. பிரியமான தேவச்சனமே, ஆகினால பிறனை நேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்தருளுவாராக. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.